Hi students, நாம இப்போ example 2.6 chapter 2 numbers and sequencesல நம்ம பார்க்க போறோங்க class 10 சமச்சீர் syllabus. இந்த example வந்து பார்த்தீங்கன்னா HCF கண்டுபிடிக்க ஒரு ப்ராப்ளம் தாங்க. HCF of given two positive integers நம்ம கண்டுபிடிக்க தெரியும். இந்த எக்ஸாம்பிளில் வந்து 3 positive integers கொடுத்து அதோட highest common factor கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அவ்வளோதான். இது நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி போட போகிறோம். Question என்னன்னா find the HCF of 396, 504 and 636. முதல்ல இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாங்க. அதோட HCF கண்டுபிடிக்கலாம். இந்த கிடைக்கிற HCF இருக்கு இல்லைங்களா, அதையும் 636 யூஸ் பண்ணி திருப்பி அந்த ரெண்டு நம்பருக்கு HCF கண்டுபிடிச்சோன்னா அதுதான் இந்த மூணு நம்பருக்கான HCF. ஓகேங்களா, சொல்யூஷன் போயிடலாமா? ஸோ முதல்ல நம்ம HCF of 396 and 504 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் by using Euclid's division algorithm. என்ன பண்ணுவோம்? A பிகர் நம்பர் எடுத்துப்போம். ஸோ 504 is equal to 396 into quotient என்ன ப்ளஸ் ரிமைண்டர் என்னன்னு எழுதணும். தட் இஸ் A is equal to BQ plus R ஃபார்மேட்டில் எழுதணும். ஓகேங்களா? ஸோ Euclid's division algorithm யூஸ் பண்ணோன்னா 504 is equal to 396 into கோஷன்ட் என்ன வரும், ரிமைண்டர் என்ன வரும். ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணோன்னா கண்டிப்பாக கோஷன்ட் 1 தான் வரும். ரிமைண்டர் இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 108 கிடைக்கும். சரிங்களா? இப்போ ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ என்ன ஆகும்னா திருப்பி யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 396க்கும் 108க்கும் நம்ம அதை அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ரிமைண்டர் வந்து 0 இல்லாதங்காட்டி again இப்போ 396 is equal to 108 into உங்களுக்கு கோஷன்ட் என்ன, ரிமைண்டர் என்ன. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவைட் பண்ணுறது தானே நார்மல் டிவிஷன். 108 போட்டிங்கன்னா 3 times which is 324 subtract பண்ணிங்கன்னா 72. That's all. So quotient வந்து 3, remainder வந்து 72. Again remainder is not equal to 0. We will apply the Euclid's division algorithm for the number 108 and 72. சரிங்களா? So 108 is equal to 72 into உங்களுக்கு quotient என்ன, remainder என்ன. ஸோ கண்டிப்பாக இது 1 time இது வந்து உங்களுக்கு subtract பண்ணிங்கன்னா 108, 72, 1 time 72. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 36 கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் இஸ் 36. அகெயின் ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ வி வில் அப்ளை த யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் ஃபார் த நம்பர் 72 and 36. சரிங்களா? ஸோ 72 is equal to 36 into வாட் நம்பர், கோஷன்ட் என்ன, ரிமைண்டர் என்ன. ஸோ பார்த்தாலே நீங்கள் சொல்லிடலாம் into 2 plus 0. So since the remainder is 0, we will stop here. So the highest common factor of the 396 and 504 is 36. Okay? So HCF of 396 and 504 is 36. இப்போ next step என்ன, HCF of 36 636 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணோம், யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் நம்ம யூஸ் பண்ணிட்டு A வந்து 636, B வந்து 36. 636 is equal to 36 into quotient என்ன, ரிமைண்டர் என்ன. So 636 divided by 36. So இது 1 time 36 உங்களுக்கு வந்து 276. 36 into 7 times you will get உங்களுக்கு 252. subtract பண்ணிங்கன்னா 24. ஸோ கோஷன்ட் வந்து 17, ரிமைண்டர் வந்து 24. இப்போ என்ன பண்ணணும், ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ we will apply Euclid's division algorithm for the number 36 and 24. சரிங்களா? ஸோ ரிமைண்டர் 24 not equal to 0. ஸோ 36 is equal to 24 into what number plus what number. So quotient என்ன 1 தான் வரும், இங்க 12 வரும். So remainder 12 is not equal to 0. So again we will apply the Euclid's division algorithm for the number 24 and 12.
So 24 is equal to 12 into what number plus what number. So quotient will be 2 and the remainder will be 0. So we will stop here. So highest common factor for 36 and 636 is 12. So இப்போ HCF of 36 and 636 is 12. இதை வச்சு நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா HCF of 396, 504 and 636 is 12. அவ்வளோதாங்க. உன் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.